கோவையில் வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்த நபரை தனிப்படை காவலர்கள் திருச்சியில் சுட்டுப் பிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். விவரங்கள். கோவை மாவட்டம் போத்தனூர் காவல் நிலையத்தில் கொள்ளை வழக்கில் தொடர்புடைய திண்டுக்கல்லைச் சேர்ந்த பிரபல கொள்ளையனான ராஜசேகர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். கோவை மாவட்டம் இந்த போத்தனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக கோவை போலீசார் ராஜசேகரை தேடி வந்தனர். பல மாதங்களாக தலைமறைவாக இருந்த ராஜசேகர் இன்று திருச்சி மாவட்டம் இந்த எடமலைப்பட்டு புதூர் அருகே உள்ள ராமச்சந்திரா நகரில் ஒரு வீட்டில் பதுங்கியிருப்பதாக கோவை போலீசாருக்கு ரகசிய தகவலானது கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அவர் வீட்டுக்கு சென்று அவரை கைது செய்ய சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது அவர் மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியால் உதவி ஆய்வாளர் பாஸ்கர் மற்றும் போலீசாரை தாக்கிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளார். தற்காப்புக்காக போலீசார் தாங்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் ராஜசேகரை கால் மற்றும் இந்த விழா பகுதியில் சுட்டனர். இதில் பலத்த காயமடைந்த ராஜசேகர் சம்பவ இடத்தில் இந்த சுருண்டு விழுந்தால் உடனடியாக அவரை மீட்ட போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். காயமடைந்த உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசாரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் இந்த திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகர்.